ஸ்கொயர் அண்ட் சென்டர்ல ஒரு சார்ஜர் வச்சிருக்கோம். அதுக்கு வரும் நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிவன் டேட்டா பார்க்கலாம். QA plus 2 microcoulomb, QB minus 5 microcoulomb, QC plus 2 microcoulomb, QD minus 5 microcoulomb, square 5 10 centimeter, center ஓவில் ஒரு சார்ஜ் Q0 plus 1 microcoulomb. இப்ப கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். சென்டர் இருந்து எல்லா கார்னர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் சேம் தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு சார்ஜும் எக்ஸர்ட் பண்ணும் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் சேம் பைப்பா இருக்கும். முதல்ல R மற்றும் C பேர் பார்க்கலாம். இரண்டும் plus 2 microcoulomb. அதனால் சென்டர் சார்ஜ்க்கு ரிபல்சிவ் ஃபார்ஸ் வரும். ஆனா டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். சோ இங்க இரண்டு ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்தது B மற்றும் D பேர் இரண்டும் -5 microcoulomb. அதனால் சென்டர் சார்ஜ்க்கு அட்ராக்டிவ் ஃபார்ஸ் வரும். இங்கவும் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் கேன்சல் ஆகிடும். அதனால் எல்லா ஃபோர்ஸும் கேர்வைஸ் கேன்சல் ஆகுது. சோ ஃபைனலி நெட் ஃபோர்ஸ் ஆன் சென்டர் சார்ஜ் 0 நியூட்டன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டயகனல் ஆப்போசிட் கார்னர்ஸ்ல சேம் மேக்னிடியூட் சார்ஜஸ் இருந்தா சென்டர்ல ஃபோர்ஸ் எப்போதும் கேன்சல் ஆகும். இதுதான் இந்த ப்ராப்ளம் அண்ட் ஃபைனல் ஆன்சர்.